இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 21வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் முதல் 9 வசனங்களில் தீர்க்கப்படாத கொலை வழக்குக்கான பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியும் 10ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் போரில் சிறைபிடிக்கப்பட்ட பெண் கைதிகளை என்ன பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை பற்றியும் 15லிருந்து 17 வரையிலும் முதல் பிறந்த குழந்தையினுடைய ஒருவேளை வெறுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்திருந்தால் கூட முதல் பிறந்தவனுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்தும் 18லிருந்து 21வது வசனம் வரையிலும் பிடிவாத குணமுள்ள கலகம் செய்கிற பிள்ளைகளை என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை பற்றியும் மரத்தில் தூக்கில் போடப்பட்டு கொல்லப்பட்ட குற்றவாளிகளினுடைய சடலங்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிற காரியங்கள் 22, 23 ஆகிய வசனங்களில் ஒரு 5 காரியங்களை இந்த அதிகாரத்தில் மோசையின் மூலமாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் வெளிநிலத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியல அப்படின்னு சொன்னால், யாரோ கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கு மிகவும் அருகில் உள்ள பட்டணத்து மூப்பர்கள் அவனுக்காக பாவ நிவாரணம் செய்யணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கற்றிருக்கிறோம், ஒரு மனிதனுடைய இரத்தம் சிந்தப்படுமானால் அது அந்த தேசத்துக்கே ஒரு சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஒரு தனி மனிதனினுடைய அந்த கொலை செய்யப்படுகிற காரியமானது இவ்வளோ பெரிய சாபத்தை கொண்டு வரும் என்று நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே அந்த நிலத்துக்கு மிக அருகில் உள்ள பட்டணத்து மூப்பர்கள் எல்லாரும் அவனுக்காக பாவ நிவாரணம் செய்யணும். அங்கிருக்கும் ஒரு பள்ளத்தாக்கில் போய் ஊற்று நீர் உள்ள ஒரு இடத்துக்கு ஒரு கிடாரியை கொண்டு சென்று அதை அவர்கள் அங்கு கொன்று போடணும். அந்த தலையை வெட்டின பின்பாக அந்த கிடாரியின் மேல் தண்ணீரினால் தங்கள் கைகளை கழுவி அந்த குற்றத்தை செய்தவங்க இன்னார் என்று தங்களுக்கு தெரியாது என்றும் இரத்த பலியானது தங்கள் மேலே சுமத்தப்படக்கூடாது என்றும் சொல்ல வேண்டும். எவன் அந்த பாவத்தை செய்தான் என்பது தெரியாத காரணத்தினால தனி மனிதனுடைய பலி நிர்ணயிக்க முடியாவிட்டாலும் இவர்கள் இந்த ஒரு சடங்கை செய்ய வேண்டும். அந்த நாட்டின் மீதான இரத்த பலி நீங்கி தீட்டு அகற்றப்படுகிறதற்காக இந்த காரியத்தை அருகில் உள்ள பட்டணத்து மக்கள் செய்ய வேண்டும். அந்த பட்டணத்து மக்கள் தான் இதற்கு பொறுப்பு என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தமது குமாரனினுடைய மரணத்தை குறித்து தேவன் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை ஒன்று இந்த காரியத்தில் இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவனுடைய இரத்த பலி இஸ்ரவேலர்கள் மேலே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அது நீதியான முறையில் ஆண்டவர் தீர்ப்பார் என்கிற காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கைகழுவ சொல்லுகிற காரியம் நமக்கு எதை உணர்த்துகிறது? இஸ்ரவேலிலே ஒரு கொலை நிகழ்ந்து அதை செய்தவன் யார் என கண்டுபிடிக்காவிட்டால் இஸ்ரவேலின் மூப்பர் ஒரு கிடாரியின் தலையை வெட்டி அந்த கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவ வேண்டும் என்று சொல்லியிருக்குத. அப்பொழுது அவர்கள் எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை என்று கூற வேண்டும். அதாவது நாங்கள் சிந்தலை, எங்கள் கண்ணும் பார்க்கலன்னு சொல்லணும். இவ்வாறு இரத்த பலி அந்த மக்களை விட்டு நீக்கப்படும், அந்த தேசத்தை விட்டு நீக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் கை கழுவுனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாம் செய்ததை செய்யக்கூடாதென்று அறிந்தும் குற்றமற்ற ஒருவரை குற்றவாளியாக்க அவ்வாறு அவர் செய்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் நீதிபதியாகிய பிலாத்து மத்தேயு 27, 24 பார்க்குறோம். அவரும் அவருடைய குற்றத்துக்கு காரணமான யூதர்களும் இன்னைக்கும் இரத்தத்துக்கு அந்த இரத்த பலிக்கு தப்பி போகலை. இன்றும் நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதை செஞ்சால் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் எங்கள் கூட தான் இருக்கிறாருன்னு நம்ம ஒன்றையுமே செய்கிறதில்ல. நம்ம பக்கத்து குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்தே கை கழுவுறான். அவன் பாவம் செய்கிறான், அவன் அனுபவிச்சுட்டு போகிறான்.
பக்கத்து வீட்டில் அவங்க செய்கிறாங்க, அவர்கள் அனுபவித்து விட்டு போகிறாங்க. இந்த பட்டணத்தில் இப்படி இருக்கிறாங்க, அவங்க அனுபவித்துட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம அநீதிகளை கண்டு கண்மூடிக்கிட்டு நம்ம கை கழுவிடுறோம். பிறரினுடைய தேவைகளை கண்டும் சிறு விரலை கூட அசைக்காம நம்ம அப்படியே கை கழுவுகிறோம். நரக சிக்ஷைக்கு பாவத்தில் தண்ணீரை போல குடிக்கிற ஜனங்களுக்காக எந்த ஒரு ஜெபமோ ஒரு ஆலோசனையோ கொடுக்காம நம்ம அதிலையும் கை கழுவுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்றைக்கு கண்ணை மூடிட்டு நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்லி கை கழுவுகிறது எளிதான ஒரு காரியம்தான். ஆனால் இரத்த பலியை விளக்குகிறது கூடாத ஒரு காரியம். இன்னைக்கு ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவன் செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தெரியும், இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படாத ஒரு மனிதன் நிச்சயமாக அவன் நரகத்துக்கு தான் செல்லுவான்னு தெரியும். அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி அந்த ஆத்துமாவின் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கவும் ஒரு விசையாவது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நாம் நிச்சயமாக முயற்சி எடுக்க வேண்டும். எனக்கு என்னங்க, என் ஆத்துமா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மேலே கரிசனையற்று வாழ்வோம் என்று சொன்னால், ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய கதையில் பார்க்கிறோமே, சம்பிரமமாய் வாழ்ந்து கண்ணை மூடிக்கிட்டு நாய்கிட்ட கடிபடுகிற அந்த லாசருவை கண்டுகொள்ளாமல் இருந்த அவனுடைய வாழ்வின் முடிவில் அவன் அங்கே பாதாளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவன் அங்கே லாசருவை ஆபிரகாமின் மடியில் காண்கிறதை பார்க்கிறோம். பக்கத்தில் கிடந்து நாய் கூட சண்டை போட்டு கீழே விழுகிற சாப்பாடு துண்டுகளை சாப்பிட்றதுக்கு நாய்கிட்ட கடிபட்டு கொண்டிருந்த மனுஷனுக்கு பார்க்கிற போது கண்ணு தெரியல. இப்போ ஆபிரகாமின் மடியில் இருக்கிற அவனை பார்க்கும்போது பேர் முதல் கொண்டு தெரிகிறது. லாசருவை ஒரு விரலை, அவருடைய விரலை கொண்டு தண்ணியில் தொட்டு அப்படியே எனக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு என் தகப்பனாகி ஆபிரகாமே, எல்லா சத்தியமும் கூட தெரிகிறது. தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், அவர்களுடைய மூதாதையர்களின் தகப்பன் ஆபிரகாம் எல்லாம் தெரியுது. லாசரு பேர் தெரியுது. ஆனால் பூமியில் வாழும் பொழுது கரிசனையற்று கண்மூடி வாழ்ந்த அந்த மனிதனுடைய நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும். அப்படிப்பட்ட தீர்ப்பை நாம் பார்க்கிறோம். அதே போல் போரில் பிடிபட்ட பெண் கைதிகள், இவங்க போரில் சிறைபிடிக்கப்பட்ட அழகிய பெண்ணை ஒரு இஸ்ரவேலன் திருமணம் செய்கிறதற்கு அவனுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். ஆனாலும் அவள் சடங்குகளின் அடிப்படையிலான ஒரு சுத்திகரிப்பையும் ஒரு பிரித்தெடுத்தலையும் அவள் நிறைவேற்றிய பிறகே அவளை திருமணம் செய்யலாம். ஆனால் இந்த பகுதியில் மற்ற பெண்களை திருமணம் பண்ணலாம். கானானிய பெண்களுக்கு ஒரு விதிவிலக்கு, அவர்களை திருமணம் பண்ணக்கூடாது. அந்த திருமணமானது அவள் மீது பிரியமற்று போவானானால் அவளை விட்டு பிரிந்து போகலாம். அவன் அவளை பணத்துக்கு விற்கவோ கொடுமையாக நடத்தவோ கூடாது. கொஞ்ச நாள் கழித்து எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா அவளை இன்னொருத்தனுக்கு கொண்டு விற்கிறதோ கொடுமையாக நடத்துகிற காரியத்தையோ செய்யக்கூடாது என்று சொல்லி இங்கே மோசே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் முதல் பிறந்தவனினுடைய உரிமைகள், ஒரு வெறுக்கப்பட்ட மனைவியினிடத்தில் பிறந்தவன் முதற் பேரானவனாக இருப்பான் என்று சொன்னால், அதாவது யாக்கோபுக்கு லேயால் அதிகம் பிடிக்காது, ராகேல தான் பிடிக்கும். ஆனால் லேயாளுக்கு ஆண்டவர் ரூபனை கொடுத்தார். அவனுடைய பிறப்புரிமையை அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஒருவன் இரு பெண்களை திருமணம் செய்தார் அப்படிங்கிறதை தேவன் அனுமதித்தார் என்பது இதனுடைய பொருள் அல்ல. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்த தருணங்களில் தேவன் எவ்வாறு தலைமகனினுடைய உரிமையை, மூத்த மகனுடைய உரிமையை காத்தார் என்பதற்கு மட்டும்தான் இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில வேளைகளில் முதல் மகன் உரிமை பெறாதபடி அவன் தள்ளிவிடப்பட்டதை நம்ம சில குடும்பங்களில் காண்கிறோம். எடுத்துக்காட்டுக்காக யாக்கோபு ஏசாவின் வாழ்க்கையில் யாக்கோபு இந்த உரிமைகளை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அதே போல் எப்ராயிம் மனாசே, அதில் மனாசே மூத்தவனாக இருந்தாலும் எப்ராயிமுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்ததை பார்க்கிறோம். ஆனால் இதை கொள்கையாக நம்ம ஏற்க முடியாது. இது தனிப்பட்ட ஒரு தேர்ந்தெடுப்பை சார்ந்ததாக இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் மேலே சொல்லப்பட்டது கொள்கை. ஏன்னா வெறுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்த மூத்த மகனுக்கு அவனுடைய பிறப்புரிமை,
அவனுடைய சேஷ்ட புத்திரத்தை அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போல் பிடிவாத குணமுள்ள கலகம் செய்கிற பிள்ளைகளை என்ன செய்யணும்? அடங்காத மகன் 18 21 வரையிலும் பார்க்கிறோம். அந்த பட்டணத்து மூப்பர்களால் குற்றமுள்ளவன் என்று கண்டறியப்பட்டால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அந்த காரியத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? பெருந்தீனிக்காரனாக இருக்கிறான், குடிகாரனாக இருக்கிறான், யார் சொல்லு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான், அப்பா அம்மா சொல்லு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான். அப்படிப்பட்டவனை மூப்பர்களிடத்துல கொண்டு வந்து இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான என் மகன்தான், இவனை கொண்டு போடுங்கன்னு சொன்னால் அவர்கள் அதை கல்லெறிந்து கொலை செய்கிற காரியங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் இறங்கி வந்தாரே. அவர் லூக்கா 15வது அதிகாரத்தில் அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அடங்காத தன்னுடைய இளையகுமாரன் தான் சொத்துக்களையெல்லாம் பிரித்து கேட்டு வாங்கிட்டு வேசிகளினிடத்தில் சென்று ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அழித்து போட்ட பின்பு திரும்ப தகப்பனிடத்தில் வருகிற போது தகப்பன் எத்தனை கிருபை உள்ளவராக ஓடோடி சென்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்ததை குறித்து இயேசு ஒரு அருமையான ஓமையை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், உங்கள் குமாரன் சொல்லப்படுகிறதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. இன்னைக்கு நாம் இப்படி தான் வாழ்கிறோம். பெருந்தீனிக்காரர்களாக, குடியர்களாக, துஷ்டர்களாக ஒரு நாளில் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை சந்தித்தபடியினால கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டிய நாம், பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்தபடியினாலே நாம் இன்றைக்கு அவரிடத்தில் கிருபாசனத்தண்டையில் சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றே சொல்ல வேண்டும். அதே போல் கடைசியாக மரத்தில் தூக்கி போடப்பட்ட அல்லது தூக்கிலிடப்பட்ட குற்றவாளியினுடைய சடலத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்தில் தூக்கி போடுவாயானால், தூக்கில் தொங்க விடுவாயானால் இரவிலே அவனுடைய பிரேதம் மரத்தில் தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்திராத. ஒருத்தனை தூக்கில் போட்டிருக்கிறா, அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் தான். ஆனால் ராத்திரி முழுவதும் அந்த சடலம் அதில் தொங்கிருச்சுன்னு சொன்னால் தேசம் தீட்டுப்பட்டுறோம்ப்பா. அதனால் தேசத்தை தீட்டுப்படுத்துகிறதற்கு அவன் சரீரத்தை முழுவதும் மரத்தில் தொங்க விட்டுறாத, இறக்கிடன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரையும் இரவு முழுவதும் தொங்க விடலை, அவர் சீக்கிரமாய் மரித்தார் என்பதனால சிலுவையிலிருந்து வேகமாக இறக்கி அங்கே புதிதாக வெட்டப்பட்ட கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் விடப்பட வேண்டிய ஒரு இடத்துல தேவனால் சபிக்கப்பட்டவர்களாக இருந்த போதிலும் நமக்காக சாபமாகி நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய ரோகத்தை, நம்முடைய தரித்திரத்தை எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் அவர் மரத்தில் தூக்கிலிடப்பட்டு அவர் தொங்கினார் என்கிற காரியத்தை, அந்த கல்வாரி அந்த சிலுவை காட்சியை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, ஒரு அடங்காத பிள்ளையாக, பெருந்தீனிக்காரனாக, நான் ஒருவேளை குடியனாக நான் வாழ்ந்தது உண்மைதான். துன்மார்க்க ஜீவியத்தை செய்த என்னையும் உம்முடைய கிருபை சந்தித்தபடியினால் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். நான் தொங்க வேண்டிய இடத்துல, நான் தூக்கிலிடப்பட வேண்டிய இடத்துல எனக்காக உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே கிழிப்பதற்கும் தூக்கிலிடப்படுகிறதற்கும் ஒப்பு கொடுத்து தேவனால் சபிக்கப்பட்டவன் என்கிற அந்த ஒரு ஸ்தானத்தையும் அடைந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் மேலே போட்டுக்கொண்டு எங்களுக்காக பிணைப்பட்டீரே. ஆண்டவரே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால தானே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். எவ்வளவு நன்றியறிதல் உள்ளவர்களாக நாங்கள் வாழணும். மரணத்திற்கு பாத்திரராக எண்ணப்பட்ட எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்தீரே. மீதி எஞ்சி உள்ள வாழ்நாளெல்லாம் உம்முடைய பாதம் சேருகிற ஒரு பாதையில்
எங்களை நடத்திவிடும் என்று சொல்லி கேட்டு அவதில் நாம் வாழுவோம். ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.